வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு டாக்டர் PM டைம்ஸ். நான் உங்களின் டாக்டர் முருகேசன் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த பதிவில் பிளட் பிரஷர் பார்க்கும்போது ஒரு டாக்டரா நாங்க நோயாளிகிட்ட என்ன எதிர்பார்க்கிறோம், பிளட் பிரஷர் அக்யூரேட்டா மெஷர் பண்ணணும்னா உங்க பேஷண்ட் சைட்ல இருந்து நீங்க என்ன செய்ய வேணும் என்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். நானும் இல்லை, எந்த டாக்டருக்கோ எந்த கிளினிக்கல் ஆஸ்பத்திரிக்கு நீங்க பிளட் ப்ரெஷர் செக் பண்ண போனீங்கன்னா தயவு செய்து நான் சொல்ல போகும் ஒரு 7-8 வரைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் அக்யூரேட்டா உங்களோட பிபியை செக் பண்ணி உங்களுக்கு நிஜமாவே ரத்த அழுத்தம் ஹைப்பர் டென்ஷன் இருக்குதா இல்லையா என்று சரியாக டாக்டரால் கணிக்க முடியும். நம்பர் 1, பிளட் ப்ரெஷர் பார்க்க கிளினிக் போனீங்கன்னா போன உடனே கதவை திறந்துட்டு உள்ள போய் அமர்ந்து பிபி பார்க்க வேண்டாம். சிறிது நேரம் இந்த நோயாளிகள் அமரும் நேரம் அமர்ந்து உங்களை ஆசுவாசப்படுத்திட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிச்சு உள்ள போங்க. பஸ் விட்டு இறங்கி வந்த உடனேயோ, நடந்து வந்த உடனேயோ, இல்ல ஆட்டோல வந்த உடனேயோ அந்த படபடப்போட அப்படியே போய் பிபி செக் பண்ணீங்கன்னா அந்த படபடப்புனாலையும் உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டினாலையும் பிபி அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஸோ அதுக்கு பேரு ரத்த அழுத்தம் இல்லை. ஸோ நீங்க சிறிது நேரம் அமர்ந்து உங்களை ஆசுவாசப்படுத்திட்டு நீங்க மென்டலாகவும் பிசிக்கலாகவும் அமைதியானதுக்கு அப்புறம் போய் பிபி செக் பண்ணணும். நம்பர் 1. நம்பர் 2, பிபி பார்க்க போகும்போது தளர்வான ஆடைகள் அணிந்திருக்க வேண்டும். ஆடைகள்ல ஆண்களா இருந்தா அரக்கை சட்டை அணிந்து போவது நல்லது. ஏன்னா நம்ம பிபி பார்க்கறது அவங்களோட கை உள்பகுதி, அதாவது இந்த முழங்கையோட உள்பகுதி, இந்த இடத்துல கியூபிட்டல் ஃபோசான்னு சொல்லுவோம். இந்த இடத்துல தான் நாங்கள் ஸ்டெத்து வச்சு பிபி பார்ப்போம். ஸோ இந்த இடம் எக்ஸ்போஸ்டா இருக்கிற மாதிரி அரக்கை சட்டை அணிந்து வந்தா நாங்கள் பிபி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். முழுக்கை சட்டை அணிந்தோ இல்லை ஸ்வெட்டர் போட்டுட்டோ ஜெர்கின் போட்டோ வந்தீங்கன்னா நம்ம ஸ்டெத்து அது மேலே வைக்கும் போது அந்த நாய்ஸ், அந்த லேப்டாப்புங்கிற நாய்ஸ், அந்த பிளட் ப்ரெஷர் பார்க்கறது எப்படி, அந்த லேப்டாப்புங்கிற ஓசை எங்க காதுக்கு ஸ்டெத்து மூலமா கேட்கும். அந்த ஓசை கேட்பது மட்டுப்படும். அதனால நம்மளால பிபி சரியா கணிக்க முடியாது. முடிந்த அளவு அரக்கை சட்டை அணிந்து இந்த முழங்கையின் உள்பகுதி எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி போய் அமருங்க. அமரும்போது ரிலாக்ஸ்டா நல்லா சாஞ்சு கை கால்களை கட்டிக்காம தளர்வா சக்கவாட்டில் வச்சு அமர்ந்து நீங்க வலது கை பழக்கம் உள்ளவராக இருந்தா உங்க இடது கையை பிபி பார்க்கறதுக்காக காமிங்க. அடுத்தது, பிபி பார்க்க போறவங்க வயிறு நிறைய உணவு உண்டு விட்டோ இல்ல 2-3 நாள் சரியா தூங்காமையோ பிபி பார்க்க போகாதீங்க. தூங்காம போனா உங்க பிபி அதிகமாகும். வயிறு நம்ப சாப்பிட்டுட்டு போனாலும் உங்க பிபி அதிகமாகும். ஸோ சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு போங்க. நல்லா தூங்கி எந்திரிச்சு பிபி பார்க்க போங்க. அந்த சமயத்துல உங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமா இருந்தா தான் உங்களுக்கு ரத்த அழுத்தம் உண்மையாகவே இருக்கிறது என்ற அர்த்தம். அடுத்தது, பிபி பார்க்க போகும்போது நீங்க ரெகுலரா சாப்பிட்ற மெடிசன் மருந்துகளை எடுத்துட்டு பிபி பார்க்க போகணும். ஏன்னா அப்பதான் அந்த டாக்டரால நீங்க சாப்பிட்ற மருந்து சரியாக இருக்கிறதா, அந்த மருந்துக்கு தகுந்தவாறு உங்களோட பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிருக்கா, இல்ல பிளட் ப்ரெஷர் அந்த மருந்துக்கு கட்டுப்படாம இன்னும் அதிகமா இருக்கா, டோஸ் அதிகம் பண்ணணுமா குறைக்கணுமா அப்படிங்கறதெல்லாம் டாக்டரால கணிக்க முடியும். ஸோ உங்க ரொட்டீன் டோஸை ஸ்கிப் பண்ணாம ரொட்டீன் டோஸ் சாப்பிட்டுட்டு பிபி பார்க்க போகணும். அடுத்தது, நீங்க வேற உடல் அபாதைகளுக்காக வைத்தியம் செய்ய போகும்போது, உங்களுக்கு ஒத்த தலைவலிக்கு வைத்தியம் செய்யும் போதோ, இல்ல தீவிரமான காய்ச்சல்னால அவதிப்படும் போது வைத்தியம் செய்ய போகும்போதோ, இல்ல மூச்சுத்திணறல் இருக்கும்போது வைத்தியம் செய்ய போகும்போதோ பிபி பார்க்க சொல்லி வலியுறுத்த கூடாது. ஏன்னா அந்த சமயத்துல உடல் உபாதையின் காரணமாக பிபி வேறுபடும், ரத்த அழுத்தம் வேறுபடும். நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிவியர் ஹெட்டேக்கு ஒத்த தலைவலியோட போனீங்கன்னா அதுவே உங்க பிளட் ப்ரெஷரை அதிகப்படுத்தும். அதே சமயத்துல நீங்க வயிற்றுப்போக்கு வாந்தி போன்ற தொந்தரவுகளோட போனா பிபி குறைக்கும். ஸோ இந்த மாதிரி உடல் உபாதைகள் இருக்கும் போது பார்க்குற ரத்த அழுத்தம் முறையாக இருக்காது. அதை வச்சு உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களை ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க நார்மலா இருக்கும்போது பார்க்குற 2 கண்டினியூவஸ் ரீடிங்கும் அதிகப்படுத்தி காமிச்சால் மட்டுமே உங்களை ஹைப்பர் டென்ஷன் ஒரு டாக்டர்
சொல்ல முடியும். அதனால நீங்க மற்ற தொந்தரவுக்கு போகும்போது பிபியும் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. டாக்டருக்கே தெரியும் அவருக்கு இந்த வியாதிக்கு இந்த பிபி சேஞ்சஸ் இருக்கும். அவர் பிளட் பிரஷரை ஹைப்பர் டென்ஷனை டிடெக்ட் பண்றதுக்காக அப்ப பிபி பார்க்க மாட்டாரு. டயரியா வாமிட்டிங்னால உங்க பிளட் பிரஷர் ரொம்ப குறைஞ்சிருக்கா, உங்களுக்கு ஃப்ளூயிட்ஸ் போட வேண்டிய கட்டாயம் இருக்கா போன்றதை கணிக்கிறதுக்காக பிளட் பிரஷர் பார்ப்பாரு. பட் அந்த சமயத்துல பார்க்குற பிளட் பிரஷர் உங்களுக்கு ஹைப்பர்டென்சிவா நாட் ஹைப்பர்டென்சிவான்னு டிக்ளேர் பண்றதுக்கு உதவியா இருக்காது. அடுத்தபடியாக நீங்க பிபி பார்க்க போகும்போது நீங்க அந்த அப்பாரட்டஸ்ல அந்த லெவல் அந்த எல்இடி அப்பாரட்டஸ்ல அந்த எல்இடி லெவல் மேல ஏறுவதை கவனித்து பார்க்க கூடாது. நீங்க பாட்டுக்கு போய் அமைதியா கண்ணை மூடி உட்கார்ந்துக்கணும். டாக்டர் பார்க்கட்டும். நீங்க அந்த அப்பாரட்டஸ்ல லெவல் ஏறதை பார்த்தீங்கன்னா, ஏன்னா நாங்க பிபி பார்க்கறது முதல்ல கொஞ்சம் தேவையான அளவை விட அதிகப்படுத்திட்டு அப்புறம் மட்டுப்படுத்துவோம். அந்த பர்டிகுலர் லெவலுக்கு வரும்போது அந்த சத்தம் எங்களுக்கு காதுல ஸ்டெத் வழியா கேட்கும். அதை வச்சுதான் நாங்க உங்களோட பிளட் பிரஷர் சிஸ்டாலிக் எவ்வளவு, டயஸ்டாலிக் எவ்வளவுன்னு கண்டுபிடிப்போம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது இல்லையா? அதனால நாங்க பாட்டுக்கு அந்த எல்இடி லெவலை 180 190 அதிகப்படுத்தும் போது நீங்க அதையே உத்து பார்த்தீங்கன்னா உங்க பிளட் பிரஷர் 180 190 என்று தேவையில்லாத பதட்டம் உங்களுக்கு வந்துடும். அந்த பதட்டத்தினாலேயே உங்க பிபி அதிகமாகும். ஸோ நீங்க அதையே கவனிக்க வேண்டாம். அப்பாரட்டஸை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை டாக்டர்கிட்ட விட்டுருங்க. நீங்க அமைதியா தளர்வா உட்கார்ந்து கை கால்களை சைட்ல வச்சு ரிலாக்ஸ்டா கண்ணை மூடி அமர்ந்துக்கோங்க. டாக்டர் செக் பண்ணட்டும். பொறுமையா செக் பண்ணி, அதாவது 2 கண்டினியூஸ் ரீடிங் 5 நிமிஷம் கேப்ல எடுத்துட்டு பிறகு அவர் சொல்லுவாரு உங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா இல்லையா என்பதை. ஸோ இதையெல்லாம் நான் சொன்ன விஷயங்களை ஒரு பேஷண்டா நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க. ஓடி போய் அல்ல நடந்து போய் உடனே பிளட் பிரஷர் பார்க்காதீங்க. உங்களை ஆசுவாசப்படுத்திட்டு பிளட் பிரஷர் பார்க்கறதுக்கு உள்ள போங்க. முதல்ல கிளினிக்குள்ள போன உடனே டாக்டர் பார்த்தாலே உங்களுக்கு பிளட் பிரஷர் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு பேரு ஒரு சிலருக்கு வீட்டில் இருக்கும்போது பிளட் பிரஷர் நார்மலா இருக்கும், கிளினிக் வரும்போது ஒவ்வொரு தடவை செக் பண்ணும்போது பிளட் பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் ஒரே விசிட்ல நாங்க பிளட் பிரஷர் அதிகமா இருந்தா அதை வச்சு நாங்க மருந்து எழுத மாட்டோம். 2 முறையோ 3 முறையோ 1 வார கால இடைவெளிகள்ல மறுபடியும் பேஷண்ட்டை வர வச்சு தொடர்ந்து பார்த்து அதிகமா இருந்தால் மட்டுமே அவங்களுக்கு மருந்து எழுதுவோம். அதுக்கு நீங்க ஒத்துழைக்க வேண்டும். வேற ஏதாவது தொந்தரவோட பிபியும் சேர்த்து பாருங்க அப்படின்னு வலியுறுத்தக்கூடாது. அது தேவையா தேவையில்லையான்னு டாக்டர் முடிவு பண்ணட்டும். அப்புறம் நீங்க பிபி பார்க்க போகும்போது உங்க டோஸை ஸ்கிப் பண்ண வேண்டாம். தூக்கம் முழிச்சுட்டு போக வேண்டாம். வயிறு நிறைய உணவு சாப்பிட்டுட்டு போக வேண்டாம். எக்ஸசைஸ் பண்ணிட்டு உடனடியா போய் பிபி பார்க்க வேண்டாம். இதையெல்லாம் நீங்க கடைபிடித்தாதான் ஒரு டாக்டரால முறையா உங்க பிளட் பிரஷரை செக் பண்ணி உங்களுக்கு நிஜமாவே ஹைப்பர் டென்ஷன் இருக்குதா இல்லையா என்பதை சொல்ல முடியும். நன்றி நண்பர்களே.